உறவுகளுக்கு அன்பு வணக்கம். சாதாரண ஒரு இசை ரசிகனுடைய நாடி துடிப்பை சரியாக கணித்து அவனுக்குள்ளே இசை என்ற உணர்வை கடத்தி ஒரு ரியாலிட்டி ஷோவை வெற்றி பெற செய்ய முடியும் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கின்றது சீதமிழ் சரிகமபா இசை மேடை. பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது சீனியர் சீசன் 5. இந்த சீசன் 5 கூட பல திறமைக்கு பஞ்சம் இல்லாத போட்டியாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்த சீதமிழ் சரிகமபா நிகழ்வு என்பது முழுக்க மக்களுடைய உணர்வுகளோடு கலந்தது. அந்த இமோஷனல் கனெக்டிவிட்டி மூலமாகத்தான் நிகழ்ச்சியினுடைய வெற்றி தக்க வைக்கப்படுகின்றது என்பது ஒரு அனைவராலும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த ஒரு விஷயமே இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு விமர்சனமாகவும் மாறி இருக்கின்றது என்பது தான் இங்கே கவலைக்குரியதாக இருக்கின்றது. 3 விஷயங்கள் இங்கே பேசப்படுகின்றது. அந்த 3 விஷயத்தை பற்றியும் தான் இந்த காணொளியில நான் உங்களோடு கதைக்க போறேன். அதாவது, இலங்கையிலிருந்து வந்து கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் வெளிப்படுத்துகின்ற உணர்வுகள். 2வது விஷயம், புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற இலங்கை, அதாவது இலங்கையை சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் போது காட்டுகின்ற சில உணர்வுகள். 3வது விஷயம், ஒரு குறிப்பிட்ட ஒரு போட்டியாளருக்கான ஹைப்பை ஏற்றி அவருக்கான சிம்பத்தியை உருவாக்கி அனுதாபத்தை உருவாக்கி இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாளர் தீர்மானிக்கப்படுகின்றார். இசை நுணுக்கங்களை சரியாக கற்று வந்து தேர்ந்த ஒருவர் ஏதோ சில காரணங்களினால் பின்தள்ளப்படுகின்றார் என்ற பல விமர்சனங்கள் முக்கியமாக நடந்து முடிந்த நெற்றி சாம்ஸை பொறுத்தவரை கூட இந்த ஒரு விமர்சனம் எழுந்திருக்கின்றது. பேசலாம் தொடர்ந்து. இது உங்கள் சந்திரன் ரிவீல்ஸ். நான் உங்கள் சந்திரன். என்னுடைய காணொலி உங்களை கவர்ந்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். இந்த வீடியோவிற்கு உங்கள் லைக்கை தாராளமாக வழங்கி உங்கள் நண்பர்களோடு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓகே, முதலாவது இலங்கையிலிருந்து கலந்து கொண்ட போட்டியாளர்களை பற்றி கொஞ்சம் பார்த்து விடலாம். முதலில் பார்த்தேன் காதல் வந்தது பாடலை பாடி அனைவரையும் ஆச்சரியப்படுத்திய இலங்கையைச் சேர்ந்த தரங்கிணி, நாதஸ்வர வித்வான் பாலமுருகன் ஐயா அவர்களது புதல்வி. சிறந்த குரல் வளம். அந்த பாடலை சிறப்பாக பாடியிருந்தார். நண்பர்களுடைய மனதை வென்றார். இப்பொழுது போட்டியில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். நிச்சயமாக இனிவரும் வாரங்களிலே சிறந்த ஒரு சவால்மிக்க போட்டியாளராக இந்த நிகழ்விலே இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளர் தரங்கிணி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இனிவரும் வாரங்களில் அவருடைய திறமையை பார்க்கலாம். அடுத்தவர் அம்பாறையிலிருந்து வந்து கலந்து கொண்ட சபேஷனை பொறுத்த அளவிலே சபேஷன் இலங்கையிலே மேடை நிகழ்வுகளிலே பாடக்கூடிய ஒரு சிறந்த பாடகர். அவர் அந்த ஆடிஷனிலே பாடிய காதல் வந்தால் சொல்லி அனுப்பு என்ற பாடல் கூட அவர் அங்கே அந்த ஸ்டேஜிலே வழங்கியது அவருடைய 100% அவுட்புட் அல்ல, பெர்ஃபார்மன்ஸ் அல்ல. அதை விட சிறப்பாக அந்த பாடலை பாடக்கூடிய ஒரு போட்டியாளர். இமோஷனலாக கொஞ்சம் உடைந்து போயிருந்தார் அந்த பாடல். அதாவது அவர் தெரிவு செய்யப்பட்ட பொழுது 20 வருடங்களாக தான் தோல்வியை சந்தித்திருக்கின்றேன், இது எனக்கு கிடைத்த முதல் அங்கீகாரம் என தெரிவித்திருந்தார். ஆனால் உண்மையிலே இங்கு நடக்கின்ற சக்தி சூப்பர் ஸ்டார் நிகழ்விலே ரன்னரப்பாக தெரிவு செய்யப்பட்டவர் தான் சபேஷன். இதற்காக இந்த ஒரு காரணத்தை கூறினார். அவருடைய அந்த கேரியரிலே அவர் சந்தித்த தோல்விகள், சந்தித்த மன கஷ்டங்கள் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. அதற்கு இனிவரும் காலங்களில் அவர் தான் விடை கூற வேண்டும். அடுத்தவர் சுவிஸிலிருந்து வந்து கலந்து கொண்ட பிரசாந்த், ஈழத்தமிழர். பிரசாந்தை பொறுத்தவரையிலே உண்மையிலேயே நாங்களும் கூறுகின்ற ஒரு விடயம், சுவிஸோ ஜெர்மனோ கனடாவோ போயிட்டு செட்டில் ஆகிவிட்டால் நாங்கள் நினைப்பது ஓகே, அவர்கள் செட்டில் அந்த ரீதியிலே. ஆனால் ஒரு இந்த குடியுரிமை பிரச்சனை, சிட்டிசன்ஷிப் என்ற ஒரு விஷயத்தின் மூலமாக ஒரு தனி மனிதன் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றான் என்ற விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தி இருந்தார். அந்த பிரசானை பொறுத்தவரையிலே உண்மையிலேயே உயிரே உயிரின் உயிரே ஒரு நாள் உறவாய் இதுவே என்ற பாடல், அவர் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த ஹம்மிங்கே பெஸ்ட். பிரசாந்த் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும், தொடர்ந்து பாட வேண்டும் என்ற ஒரு உணர்வு பர்சனலாக எனக்குள் எழுந்தது. அதற்கு இனி என்ன எவ்வாறு அது அமையும் என்பது தெரியாது. இந்த போட்டியாளர்களை தாண்டி இன்னும் போட்டியாளர்கள் இருக்கிறார்களா என்பதை இனிவரும் வாரங்களிலே தான் பார்க்க முடியும். ஆனால் ஒரு விஷயம் இங்கே நான் கூறிவிட்டு போகின்றேன். ஒரு விமர்சனம் எழுந்திருக்கின்றது இலங்கை போட்டியாளர்களை பொறுத்தளவில். தென்னிந்தியர்களாலும் சரி, இலங்கை தமிழர்களாலும் சரி, உணர்வுகளை விற்று கண்ணீரை விற்று போட்டியின் இடத்தை பிடித்துக் கொள்கின்றார்கள் என்ற ரீதியிலே இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. எவ்வாறு என்று சொன்னால், யுத்த காலத்திலே நாங்கள் கஷ்டப்படும் பொழுது, நாங்கள் பாதிக்கப்படும் பொழுது எங்களை யாருமே கண்டுகொள்ளாமல், யாருமே அதை உலகிற்கு காட்டாமல், இப்பொழுது வெறுமனே முதலை கண்ணீர் வடிக்கின்ற ஊடகங்கள் தான் இருக்கின்றன. அனுதாபத்தை தேடுகின்ற
ஊடகங்கள் இருக்கின்ற அப்பொழுது எங்கள் கஷ்டங்களை காட்டாத தொலைக்காட்சிகள் இப்பொழுது வரிசை கட்டி கொண்டு நிற்கின்றன என்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கின்றது. உண்மையில் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனெனில் புலம்பெயர் தமிழர்களாக இருக்கட்டும், இலங்கையிலிருந்து கலந்து கொள்கின்ற தமிழர்களாக இருக்கட்டும், தமிழ் போட்டியாளர்களாக இருக்கட்டும், அந்த யுத்த சூழ்நிலை ஒன்றை வைத்தே அவர்களுடைய அந்த ஒவ்வொரு வார பெர்ஃபார்மன்ஸும் தயார்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றதோ ஒழுங்கு செய்யப்படுகின்றதோ தெரியவில்லை. முக்கியமாக விடை கொடு எங்கள் நாடே, அந்த பாடல் பாடப்படாத ரியாலிட்டி ஷோவே இருக்காது. அந்த அளவு அந்த ஒரு விஷயத்திலே இப்பொழுது எழுந்திருக்கின்ற இந்த விஷயத்திலே உண்மைத்தன்மை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஈழத் தமிழர்களுடைய அந்த உணர்வை கன்வே பண்ணி நிகழ்வினுடைய சக்சஸை இன்னும் கொஞ்சம் ஒரு படி உயர்த்துவதற்கு டிவி சேனல்ஸ் நினைக்கின்றது தான். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இன்னொரு புறம் இலங்கை தமிழருக்கு, இலங்கையில் இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற இந்த போட்டியாளர்கள், தமிழில் பாடல்களை பாடுகின்றவர்களுக்கு சரியான களம் ஒன்று இலங்கையிலே இருக்கின்றதா என்றால் அது ஒரு கேள்விக்குறி. உதாரணமாக கில்மிஷாவை பொறுத்தவரையிலே கில்மிஷா அந்த போட்டியில் கலந்து கொண்டு டைட்டில் வினராக தெரிவு செய்யப்படுவார் என்பது இலங்கையிலே யாருமே எதிர்பார்த்திராத ஒரு கனவு. அது நடந்த பிறகுதான் இலங்கையிலிருந்து கொஞ்சம் போட்டியாளர்கள் இப்பொழுது தங்கள் முனைப்பினை காட்டுகின்றார்கள் இந்த ரியாலிட்டி ஷோவிலே கலந்து கொள்வதற்கு. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த கில்மிஷாவுக்கு வழங்கப்பட்ட அந்த அங்கீகாரம் இந்திய ஒரு தொலைக்காட்சியிலே இலங்கையிலே அது வழங்கப்படுமா? முற்று முழுதாக இலங்கை பாடல்களை பாடி இலங்கை ஒரு டிவி ஷோவிலே அது அதாவது தேரன ஹீரோ சிரச போன்ற தொலைக்காட்சிகளிலே நடக்கின்ற நிகழ்ச்சியிலே முற்று முழுதாக தமிழ் பாடல்களை பாடி வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இதை அதாவது இலங்கை ரசிகர்கள், இந்த விமர்சனை முன்வைக்கும் ரசிகர்கள் தான் கூற வேண்டும். இவர்கள் அல்லாமல் இன்னும் சில போட்டியாளர்கள் இந்த நிகழ்ச்சியினை மேலும் மெருகூட்டியிருந்தார்கள். அதிலே மிக மிக என்னை கவர்ந்தவர் சின்னு செந்தமிழன். கவிஞர் ஸ்நேகன் அழைத்து வந்திருந்தார். சின்னு செந்தமிழனை பொறுத்த அளவிலே ஏற்கனவே இவருடைய ரீல்ஸ், பல ரீல்ஸ்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்பொழுதே நான் நினைத்தேன், நிச்சயமாக இவர் இந்த சீசனிலே கலந்து கொள்கின்ற ஒரு போட்டியாளர் தான், அதிலே எந்த சந்தேகமும் இல்லை என. அந்த வகையில் அவர் இந்த சீசனிலே மெகா ஆடிஷனிலே கலந்து கொண்டார். மலையோரம் வீசும் காற்று என்ற பாடலை பாடியிருந்தார். அதற்கு பிறகு அவர் பாடிய பாடல் தான் நிகழ்ச்சியின் ஹைலைட்டே. இப்பொழுதும் ட்ரெண்டிங்காக இருக்கிறது அவருடைய அந்த போர்ஷன் தான். யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன் என்ற அந்த உச்சஸ்தாய் வாழ்க்கையில் 1000 தடைகளை பட பாடலை அவர் பாடும் பொழுது அரங்கமே அதிர்ந்தது. நிச்சயமாக எவ்வாறு புருஷோத்மன் இன்னும் மறக்கப்படாமல் இருக்கின்றாரோ இசை ரசிகர்களால், வீரபாண்டி எவ்வாறு இசை ரசிகர்களால் இன்னும் மறக்கப்படாமல் இருக்கின்றார்களோ அந்த ஒரு லிஸ்டிலே சேரக்கூடிய ஒரு போட்டியாளர் தான் சின்னு செந்தமிழன். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இவரை ஸ்ரீனிவாஸ் சொன்னது போல இறுதி மேடையில் ஒருவேளை பார்க்கலாம். இனி வருகின்ற போட்டியாளர்கள் மூலமாக தான் அது தீர்மானிக்கப்படும். ஆனால் நிச்சயமாக இவருக்கு ஒரு இடம் உண்டு. அடுத்தது ஈரோடில் இருந்து கலந்து கொண்ட பிரதிபாவை பொறுத்தவரையிலே அவர் பாடிய பாடல் உன்னை நான் அறிந்தேன், என்னை அன்று யார் அறிவார் என்ற பாடல், ஜானகி அம்மாவனுடைய பாடல். ஒண்ணுமே தெரியாத ஒரு பியோர் மைண்டாக அந்த பாடலுடைய உணர்வு எங்களுக்குள் கடத்தப்பட்டிருந்தது. அந்த அளவு சிறப்பாக அந்த பாடலை அந்த போட்டியாளர் பாடியிருந்தார். இனிவரும் வாரங்களில் நிச்சயமாக ஒரு சிறந்த பல பாடல்களை வழங்கக்கூடிய ஒரு போட்டியாளராக இந்த பிரதிபா இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போன்று அபிஷேக் கேரளாவிலிருந்து கலந்து கொண்ட ஒரு போட்டியாளர். ஏலிசை கீதமே எனக்கு ஒரு ஜீவன் நீ, யேசுதாஸ் அவர்களுடைய பாடல்களை பாடினார். பின்பு அதே யேசுதாஸினுடைய அம்மா என்று அழைக்காத பாடலை பாடினார். நிச்சயமாக இவருடைய வாய்ஸிலும் ஒரு மேஜிக் இருக்கின்றது. அந்த வாய்ஸ் இவரை இன்னும் நீண்ட தூரம் கொண்டு செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை தவிர அடிய பாடலை பாடிய அருண் ராஜேந்திரன், அறிவழகன் ஐயையோ என் நெஞ்சுக்குள்ள பாடலை பாடி தீவிரன் பாடலை பாடிய அறிவழகன், இவர்களும் கூட கொஞ்சம் பார்க்கப்பட்ட போட்டியாளர்கள் தான். இனிவரும் வாரங்களிலே எத்தகைய ஒரு பலமான போட்டி இங்கே அமைய போகின்றது என்பதை ரசிகர்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இறுதியாக கூறுகின்றேன், இந்த நிகழ்ச்சியினுடைய அந்த வெற்றி இமோஷனலி
கனெக்டடாக இருந்தாலும் கூட அந்த போட்டியாளர்கள் திறமையானவர்களாக இருக்கின்றார்கள். இதுதான் என்னுடைய பார்வை. அந்த போட்டியாளர்கள் திறமைசாலிகளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பொய்யான ஒரு அதாவது புகழாரமோ ஒரு உந்துதலோ வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு தெரிந்தது வெறும் பாடுவது மட்டும்தான். அப்படி அந்த ரோ டேலண்ட் போட்டியாளர்கள் நிறைய இந்த போட்டியிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்றார்கள். அவர்கள் பாடுகின்ற விதம் அந்த ரசிகர்களை கவர்கின்றது, அவர்களுடைய உணர்வுக்குள் செல்கின்றது. அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியின் காரணமாக இருக்கின்றது. பார்க்கலாம் இனிவரும் வாரங்களிலே எவ்வளவு திறமையான போட்டியாளர்கள் கலந்து கொள்கின்றார்கள். இந்த நிகழ்வு எங்கே சென்று முடிகின்றது, என்ன விமர்சனங்கள் எல்லாம் வருகின்றது, மொத்தமாக ஒரு வாரமும் நாங்கள் பேசுவோம். உங்களது கருத்துக்களை முன்வையுங்கள். விடைபெறுகிறேன் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன். வணக்கம்.